பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்பதாக. காலங்களும் சமயங்களும் மாறும். டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் வில் சேஞ்ச் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனிய ராஜாவுக்கு அவன் கலங்கும்படியாக சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தையர்கள் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கும் போது நாம் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கவில்லை. ஆகையால் அவன் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு நாளில் எந்த ஒரு ராஜ்யத்தையும் மாற்ற அவரால் முடியும். நிரந்தர முதல்வர், நிரந்தர பிரதமர் என்று ஜனங்கள் வேண்டுமானால் கோஷமிடலாம். ஆனால் பரலோகத்தில் இருப்பவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். நாமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் போது நேபுகாத்நேச்சாரை போல இல்லாமல் தாழ்மையோடு இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லையேல் காலங்களும் சமயங்களும் மாறும். அதுபோல நாம் கடந்து செல்கிற உபத்திரவங்கள், கடினமான பாதைகள் எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னவர் கடைசி மட்டும் நாம் உபத்திரவத்தில் தான் இருப்போம் என்று அவர் சொல்லவில்லை. மொர்தெக்காய் தூக்கிலிடப்பட வேண்டிய சமயத்தையும் காலத்தையும் கர்த்தர் மாற்றி ஆமானை தூக்கில் தொங்கும்படி செய்தார். யாக்கோபின் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்த சூழ்நிலை இருந்தது. பின்னாட்களில் அவன் வாழ்க்கையில் சூரியன் உதயமான நாட்களும் வந்தது. பேதுருவுக்கு அதிக பிரயாசப்பட்டும் மீன் அகப்படாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு அவன் படகில் வந்தாரோ அப்பொழுது அவன் சூழ்நிலை மாறியது. வலை கிழிந்து போகும் அளவிற்கு மீன்கள் அகப்பட்டது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகையால் இப்பொழுது இருக்கிற அழுகை களிப்பாக மாறும். காரணம், கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ராஜா, நீர் காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற நல்ல தேவன். தேசங்களின் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், மனுஷனுடைய இருதயத்தின் நீர்க்கால்கள் போல திருப்புகிறவர். நீ செய்ய சித்தம் கொண்ட காரியமே நடக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன மாற்றத்திற்காக இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் ஒரு மாறுதலை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.